Hey everyone, welcome to my podcast. அதாவது hosted by myself, Gilbert. பேர்கில்ஸ் என்ன பண்ணாராம், மவுண்ட் எவரெஸ்ட் ஏறும் போது அங்கேருந்து கீழே விழுந்து அவர் முதுகெலும்பை உடச்சிக்கிட்டாரு. அப்புறம் என்னாச்சு, அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இது மாதிரி நீங்கள் நடக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், திரும்பி மவுண்ட் எவரெஸ்ட்டில் போனார். 2 ஊர்பட்ட காட்டுக்கெலாம் பிபிசி அவருக்கு இதெல்லாம் கொடுத்தது, இந்த மாதிரி ஒரு மேன் வர்சஸ் வைல்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமாக கொடுத்தது. பேர்கில்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம பேர்கில்ஸ் நிறைய பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் எந்த அளவுக்கு அதை நல்லா பேச முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, பேர்கில்ஸ்ன்றவர் காட்டுக்குள்ளே ஒரு குழுவோடு சுற்றிட்டு இருந்தாலும் அவர் வலுவோடு சுற்றிட்டு இருக்கார். அவரை பற்றி நம்ம என்ன சொல்லணும்னா, மன தைரியம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த மனுஷன் விழுந்ததுக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலே கிடக்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்தாருன்னா, அவர் ஹாஸ்பிட்டலேருந்து வேறு ஏதாவது ஒரு வீல் சேர் எடுத்துகிட்டு சுற்றி நின்றுருப்பார். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் எது ரொம்ப பயன்படுத்துச்சோ அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம், அதுக்கிட்ட நம்ம திரும்பி போகிறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். நம்மளை எது ரொம்ப பயம்படுத்துதோ, இதோட பேர்கில்ஸ் வயசு நினைக்கிறேன், அதை கட் பண்ணிக்கிறேன். நம்மளை எது ரொம்ப பயம்படுத்துதோ அந்த விஷயத்த நம்ம போய் பார்க்கும்போது, நேருக்கு சந்திக்கும் போது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அது பயமாக இருக்காதான். பாலோ கோயிலோ, இவரை பற்றி நான் எப்பயோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக சொல்லி தான் இருப்பேன். அவர் என்ன சொல்லுவார்னா, fear of suffering is worse than the suffering itself. நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்ப பயப்படுவோம். ஒரு சிச்சுவேஷன், ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு பர்சனை பார்த்து ரொம்ப பயப்படுவோம். அந்த பயம் அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கஷ்டம் நடக்குது அப்படின்னா, அந்த கஷ்டத்தில் நம்ம வேதனைப்படுறதை விட அது நடந்துருமோ, அது அப்படி ஆகிடுமோ, வர இருக்கிற பிரச்சனையை நினச்சி பயப்படுறது தான் நம்மளுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலோ கோயிலோ சொல்கிறார். நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னா, கஷ்டப்பட தான் போகிறோம், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் செருப்படிங்க வாங்க போகிறீங்க அப்படின்னா, செருப்படி வாங்க தான் போகிறோம், நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஒன்று அப்படி இருங்க. அப்படி இல்லையா, ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை எனக்கு கடவுளே அப்படின்னு நீங்கள் நம்புற கடவுள்கிட்ட போய் நீங்கள் நிற்கலாம். அப்படி கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, நான் ஏத்திஸ்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீ பிறந்து, நீ வளர்ந்து, நீ வாழ்ந்து, நீ மூச்சோட காற்று வெளியே போகுது, நீ சாப்பிட்றதுக்காக 3 வேளை சோறு இருக்குது, இல்லை நீ கேட்டால் தண்ணி கிடைக்குது, அந்த அளவுக்கு நீ உன்னை நல்லா வச்சுக்கிற இந்த இயற்கை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்னா, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆளுக்கு தான் அந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு நம்பி இயற்கையோட ஃப்ளோவாக போயிடுங்க. ஏன்னா எறும்பு அதோட 10 மடங்கு அதிகமான சுமையை சுமக்குது அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் முடியும். மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனையை அவனால் ஃபேஸ் பண்ண முடியுன்றதுனால தான் வருது. தைரியசாலினா யார்? பயத்தை வெளியே காட்டிக்காதவன். கமல் சொல்கிறார்ல, அதே மாதிரி தைரியசாலியாக இருப்போம், இல்லை தைரியசாலி மாரி நடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பாட்காஸ்ட்டை கவனித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் டேக் கேர்.